இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் இப்படி அவசரப்பட்டு வெளியோடி வந்த? பேசி பார்த்திருக்கலாம்ல. டேய், இனி பேச என்னடா இருக்கு? அதான் அவர் தெளிவா சொல்லிட்டார்ல, என் பேர்ல லோன்லாம் கிடைக்காதுடா, பாத்துக்கலாம் வா. டேய், நம்ம கிட்ட தான் இன்வெஸ்டர் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன, வா. என்ன இவரு லோனை பத்தி பேசினாலே பதட்டமாகறாரு. மரா, கார்த்திக்கு லோன் வாங்குறதுல எதுவும் பிரச்சனையா? ஏன் இல்ல, நாம லோனை பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பதட்டமாவே இருக்காரு. அந்த பேச்சு எடுத்தாலே பேனிக் ஆகுறாரு. ஒருவேளை அவர் பேர்ல எதுவும் கடன் வாங்க யோசிக்கிறாரோ? அவன் அப்படி யோசிக்கிறாளெல்லாம் இல்ல. சரி, எதுக்கு டவுட்? நம்ம அவன்கிட்டயே கேட்டுருவோம். இல்ல வேணாம், எதுக்கு தேவையில்லாம அவர்கிட்ட கேட்டு மனசு சங்கடப்பட போறாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்க கூடாது, உடனே கேட்டுறணும். மரா, வேணாண்டா. இரு. என்னடா? உனக்கு உன் பேர்ல லோன் எடுக்கிறது எதுவும் கஷ்டமா இருக்கா? புரியல. இல்லடா, உன் பேர்ல கடனே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, நீ லோனை பத்தி பேசினாலே ஒரு மாதிரி ஆயிடுற, அதனால கேக்குறேன். ஏய், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடா. கிடைச்சா நல்லதுதான், கிடைக்கலைங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நீ ஏன் அப்படி நினைச்ச? டேய், நான் எதுக்குடா உன்னை அப்படிலாம் பிரிச்சு பார்க்க போறேன்? லோனுக்கு இவங்க முடியாதுங்கிறாங்க. இதுக்கப்புறம் புஷ் பண்ணி கேட்டாலும் ப்ராசஸிங் டைம் தாண்டா நமக்கு அதிகமாகும். டேய், தீபாவளிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில சரக்கெல்லாம் எடுத்து கடையை நல்லா டெவலப் பண்ணோம்னா நல்ல வியாபாரம் பார்க்கலாம்டா. நமக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண ஆள் இருக்கும்போது நம்ம ஏன் வெளியில எல்லாம் அலையணும்? அதனால தான் சொன்னேன், வேற ஒண்ணுமே கிடையாது. டேய் மாறா, எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? டேய், நீ எதுவுமே பண்ணலனாலும் என்னோட தம்பிடா. கார்த்தி, சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்கு? இல்ல கார்த்தி, நான் தான் தப்பா யோசிச்சுட்டேன். விடு, பரவாயில்ல, போலாம். நான் கூட ஒரு நிமிஷம். சரி, வா போலாம் வாங்க. வீரா வா.